ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து அரட்டை ஆப்பை பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அரட்டை ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் சொல்லிட்டு பர்சனல் ஸ்டோரேஜுக்காக ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த பாக்கெட் ஃபீச்சரோட பெனிஃபிட் அண்ட் இந்த ஃபீச்சரை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, அரட்டை ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அரட்டை ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். அரட்டை ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா சாட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல 3 பார் லைன் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ 3 பார் லைன் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதுல பாக்கெட் சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதை பத்தின டீடைல்ஸ் தான் தெளிவா பார்க்க போறோம். இப்போ பாக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பாக்கெட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும், பாக்கெட் சொல்லிட்டு. ஓகே, இப்போ பாக்கெட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பாக்கெட் அப்படின்றது அரட்டை ஆப் சைட்ல ஒவ்வொரு யூசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நீங்க வந்து உங்களுடைய அரட்டை ஆப்பை நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க யூஸ் பண்ணி நீங்க சைன் இன் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாக்கெட் அப்படின்ற இந்த பர்சனல் ஸ்டோரேஜ் வந்து கிடைச்சிடும். ஓகே, இப்போ இந்த பர்சனல் ஸ்டோரேஜ் எது போலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க கூகுள் டிரைவ் வந்து பயன்படுத்துவீங்க. கூகுள் டிரைவ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அரட்டை ஆப்ல இருக்கக்கூடிய இந்த பர்சனல் ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்க கூகுள் டிரைவ்ல உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ் அண்ட் வீடியோஸ் எது வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தேவைப்படும் போதெல்லாம் நீங்க எந்த டிவைஸ் எல்லாம் உங்களுடைய மெயில் ஐடி நீங்க லாகின் பண்ணி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் மூலமா நீங்க வந்து எடுத்துக்கலாம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் போட்டோ வீடியோஸ் எல்லாமே. இப்போ நமக்கு பாக்கெட் பர்சனல் ஸ்டோரேஜ் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கூகுள் டிரைவ் மாதிரி தான். இப்போ நீங்க வந்து இந்த பர்சனல் ஸ்டோரேஜ்ல முக்கியமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமான ஆப்ஸ், சாட்ஸ் இது போல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுல ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டோரேஜ் வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்காக அரட்டை ஆப் சைட்ல இருந்து நமக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க பர்சனலா. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நீங்க இந்த இடத்துல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அல்லது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எதுவா இருக்கட்டும் நீங்க வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய மொபைல் போனே தொலைஞ்சு போனாலும் உங்களுடைய சிம் கார்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா இதுல இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லா ஹிஸ்டரியும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம எல்லாமே எடுத்துக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய அரட்டை ஆப்பை மல்டிபிள் டிவைஸ்ல வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த டிவைஸ்ல நம்மளுடைய அரட்டை ஆப் வந்து லாகின்ல இருக்கு, அதாவது நம்மளுடைய அரட்டை அக்கௌண்ட் வந்து லாகின் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ இந்த போன்ல லாகின்ல இருக்கும் பொழுது நம்ம இன்னொரு போன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதே அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களுடைய அரட்டை அக்கௌண்ட்கான சிம் கார்டு வந்து இந்த போன்ல இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து இன்னொரு போன்ல இந்த அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்க அரட்டை ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், நெக்ஸ்ட் ஓடிபி வந்து கேட்கும். அந்த ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிம் கார்டு எந்த மொபைல் இருக்கோ அந்த சிம் கார்டில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபியை மட்டும் அந்த ஃபோனில் நீங்கள் எடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஃபோனில் போயிட்டு நீங்கள் வந்து பாக்கெட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, பாக்கெட் அப்படின்ற பர்சனல் ஸ்டோரேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ்லையும் காமிக்கும். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா தேவைப்படும் போது நம்ம வேற ஒரு ஃபோனில் கூட நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி இப்போ அதில் இருக்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல வந்து இருக்கு. நம்ம வந்து அரட்டை ஆப்பை மல்டிபிள் டிவைஸ்ல வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல பிளஸ் ஐகான் இருக்கு பாருங்க. அந்த பிளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஃபைல்ஸ், டாக்குமெண்ட், லொகேஷன், கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து பாருங்க, அதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அலோ ஆக்சஸ் அப்படின்றத கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபைல வந்து ஆக்சஸ் கொடுக்க போறோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, ஆடியோ எல்லா பர்மிஷனும் அலோ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே அலோ வந்து கொடுத்துக்கிறேன், அலோ ஆல் வந்து கொடுத்துக்கிறேன் இதுக்கும். ஓகே, இப்போ நான் வந்து எல்லா பர்மிஷனுக்கும் அலோ வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கீழே பாட்டம்ல பிளஸ் ஐகான் இருக்கு பாருங்க. பிளஸ் ஐகான் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பிளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து விசிபிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்றது நமக்கு வந்து இப்போ வாட்ஸ்அப்ல ரீசெண்டாக தான் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அரட்டை ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாகவே இந்த டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்றது இருக்கு. நீங்க எதனா டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்க, நீங்க இதன் மூலமா பண்றதன் மூலமா உங்க டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதில் லொகேஷனை கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய ஸ்டோரேஜ்ல. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கான்டாக்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே டெலீட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இதுல வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட்லாம் வந்து டெலீட் ஆகாது. நீங்க திரும்ப தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் வந்து உதாரணத்துக்காக ஒரு சில இமேஜஸ் வந்து நான் ஷேர் வந்து பண்றேன். நீங்க வந்து போட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட், லிங்க் இது போல வந்து பாருங்க எக்ஸெட்ரா ஆப்ஸ் இது போல நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். நீங்க உங்களுடைய சாட்டுக்கா இருக்கட்டும் அல்லது
நீங்க வந்து வேற எங்கனா ஷேர் பண்றதா இருக்கட்டும், நீங்க இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்படும்போது எங்க வேணா எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் ஒரு 10 இமேஜஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சென்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நான் அப்லோட் வந்து பண்ண போறேன். ஷேர் வந்து பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 10 இமேஜஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து இது போல நீங்க வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா, இதுல ஆட் பண்ணக்கூடியது எல்லாமே சேஃபா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, எல்லாமே சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ல எல்லாமே சேஃபா இருக்கும். எல்லாமே பாதுகாப்பா இருக்கும். இதுல அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபா பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப அதுக்கப்புறம் உங்களுடைய அரட்டை ஆப்ல ஒருத்தவங்க கூட நீங்க வந்து இம்பார்ட்டன்ட்டா பர்சனலா மெசேஜ் பண்றீங்க அப்படின்னா, இப்போ அவங்க கூட பண்ண சாட் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இது வந்து டெலீட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த சாட்ஸ் எல்லாமே நீங்க காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டு பாக்கெட் ஸ்டோரேஜ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பேஸ்ட் பண்ணும்போது, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த சாட்ஸ் இம்பார்ட்டன்டான சாட்ஸ், முக்கியமான அந்த நம்பர்ஸ் அது போலலாம் சாட் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது சேஃபா வந்து இருக்கும் இதுக்குள்ள. இது போல நீங்க சேஃப்டி பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அந்த சாட்ஸ கூட நீங்க வந்து சேஃப்டி வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோவா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இப்ப நீங்க வந்து ஈஸியா அத வந்து நம்ம காப்பி பண்ணி நம்மளுடைய கேலரியில சேவ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்ப ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப நான் வந்து இந்த ஃபோட்டோ மேல வந்து கிளிக் பண்றேன். இப்ப நான் வந்து இந்த ஃபோட்டோ மேல வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்ப நீங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோலாம் நீங்க தேவைப்படும்போது கீழ பாட்டம்ல டவுன்லோட் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கேலரியில. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்க வந்து ஷேர் ஐகான் குடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணி நீங்க வந்து அதர் சோசியல் மீடியா வழியா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப அதுக்கப்புறம் கீழ பாட்டம்ல ஷேர் பண்றதுக்காக இன்னொரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. அத கிளிக் பண்ணி நீங்க வந்து அரட்டை ஆப்ல இருக்கக்கூடிய ஃபிரெண்ட்ஸ் கூட அந்த இமேஜா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா நம்ம வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம பாக்கெட் இந்த ஸ்டோரேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இமேஜஸ்லாம் வந்து நம்ம ஆட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்மளுடைய அரட்டை ஆப்ப சைன் அவுட் பண்ணிட்டு, நம்ம அரட்டை ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது, இது எல்லாமே இருக்குமா? அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குமா? அதுல ஆட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும் எல்லாமே இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஓகே. இப்ப நான் வந்து பாருங்க, நான் சைன் அவுட் வந்து குடுத்துக்கிறேன். அரட்டை ஆப்ப. ஓகே. சைன் அவுட் இருக்கு. சைன் அவுட் வந்து குடுத்துட்டேன். குடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, சைன் அவுட் வந்து ஆயிடுச்சு. இப்ப நான் பேக் வந்துட்டு, இப்ப வந்து பாருங்க, நான் வந்து அரட்டை ஆப்ப வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப அன்இன்ஸ்டால் குடுத்து, இப்ப நான் வந்து பாருங்க, ஓகே குடுத்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். இப்ப வந்து நான் அரட்டை ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு, நான் திரும்ப வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன் Play Storeல போயிட்டு. ஓகே. இப்ப வந்து பாருங்க, சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மேல அரட்டைன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். அரட்டை மெசேஞ்சர் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு, இப்ப சர்ச் பண்ணும்போது அரட்டை மெசேஞ்சர் வரும். இப்ப இது வந்து இன்ஸ்டால் வந்து நான் குடுத்துக்கிறேன். இப்ப இன்ஸ்டால் வந்து குடுத்துட்டேன். இப்ப இன்ஸ்டால் குடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இப்போ இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்ப இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு, இப்போ இந்த அரட்டை மெசேஞ்சரை வந்து நம்ம இப்போ ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுல வந்து பாருங்க, ஓப்பன் சொல்லிட்டு கேக்குது. ஓப்பன் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் ஓப்பன் வந்து குடுத்துட்டேன். ஓப்பன் குடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, இதுல அக்ரி அண்ட் கன்டின்யூ இருக்கு. அக்ரி அண்ட் கன்டின்யூ குடுத்துக்கிறேன். இப்ப இதுல வந்து என்னுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல செண்ட் ஓடிபி அப்படின்றத நான் குடுத்துக்கிறேன். இப்ப செண்ட் ஓடிபி வந்து குடுத்துட்டேன். குடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, இப்ப இப்படி ஒரு பாப்பப் வரும். இதுல எஸ் வந்து குடுத்துக்கிறேன். எஸ் குடுத்துட்ட பிறகு இப்ப அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து வெரிஃபை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இன்ஸ்டாலிங் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படி வருது. இப்ப கன்டின்யூ குடுத்துக்கிறேன். இப்ப கன்டின்யூ குடுத்து என்னுடைய கான்டாக்ட்ட சிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து அலோ குடுத்துக்கிறேன். இதுக்கு நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனுக்கு. நெக்ஸ்ட் ஓகே. இப்ப நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் அலோ குடுத்துட்ட பிறகு சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ணி உள்ள வந்தாச்சு. ஓகே. இப்போ வந்து பாருங்க, மேல டாப்ல லெஃப்ட் சைடுல 3 பார் லைன் இருக்கு. இத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்ப இதுல பாக்கெட் சொல்லிட்டு இருக்கு. பாக்கெட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பாக்கெட்ட கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, ஓகே. இப்ப எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்ப இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. இது போல வந்து பாருங்க, நீங்க வந்து இதுக்குள்ள என்ன ஆட் பண்ணியிருந்தானோ அது வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணணும். அல்லது நீங்க வந்து வேற ஒரு டிவைஸ்ல உங்களுடைய அக்கவுண்ட்ட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நீங்க தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பாக்கெட் ஸ்டோரேஜ்க்குள்ள இருக்கிறது எல்லாமே கிளியர் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப இந்த ஸ்டோரேஜ்ல நீங்க ஆட் பண்ணியிருக்கிறது எதுனா தேவையில்ல அப்படின்னா, நீங்க வந்து அத மட்டும் நீங்க லாங் பிரஸ் பண்ணி நீங்க வந்து டெலீட் வந்து பண்ணிருங்க. நீங்க வந்து மொத்தமா டெலீட் பண்ணணும் அப்படின்னா, அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்டோரேஜ் மொத்தமா கிளியர் பண்ணணும் அப்படின்னா, அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, பாக்கெட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க பாருங்க. பாக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். பாக்கெட்ட கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்ப இதுல 3 டாட் வந்து குடுத்திருக்காங்க. இந்த 3 டாட்ட கிளிக் பண்ணுவோம். 3 டாட்ட கிளிக் பண்ணும்போது, இப்ப இதுல வந்து பாருங்க, கிளியர் மெசேஜஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ இதுல குடுத்திருக்கக்கூடிய கிளியர் மெசேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். இத கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, டூயிங் சோ வில் கிளியர் ஆல் மெசேஜஸ் அண்ட் எம்ப்டி த பாக்கெட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க இதுல கிளியர் குடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய பாக்கெட் ஸ்டோரேஜ் மொத்தமும் கிளியர் ஆயிடும். நீங்க வந்து போட்டோ, வீடியோ எதோ ஆட் பண்ணியிருந்தாலும் சரி, டோட்டலா எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும். உங்களுடைய பாக்கெட் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்டி ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து மொத்தமா நீங்க வந்து டெலீட் பண்ணணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இதுல கிளியர் வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப நான் வந்து இதுல வந்து கிளியர் வந்து குடுக்குறேன். கிளியர் குடுத்துட்டேன். இப்ப வந்து பாருங்க, மெசேஜஸ் கிளியர்ட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்ப நம்ம பேக் வந்து செக் பண்ணுவோம். இப்ப வந்து பாருங்க, இப்ப இதுல எதுவுமே கிடையாது. எல்லாமே எம்ப்டியா இருக்கு. இதுல நீங்க என்ன ஆட் பண்ணியிருந்தானோ, நீங்க அதுல போயிட்டு நீங்க கிளியர் குடுக்கும்போது டோட்டலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் வந்து ஆயிடும். ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப வந்து நான் மறுபடியும் பாக்கெட்குள்ளேயே வந்து இப்ப வந்து பாருங்க, இதுல ஒரு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம நெக்ஸ்ட் எப்படி டிசேபிள் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். டிசேபிள் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. இப்ப வந்து பாருங்க, இப்ப நான் வந்து ஒரு சில இமேஜஸ் வந்து இதுல வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கிறேன் எப்பவும் போல. இப்ப வந்து பாருங்க, நான் வந்து ஆட் வந்து பண்ணிட்டேன். இது போல நீங்க வந்து எது வேணா ஆட் பண்ணி வச்சிருங்க. ஓகே. இப்ப வந்து பாருங்க,
இப்போ எல்லா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, டிசேபிள் பண்ணும்போது இது எல்லாமே டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துட்டு, ஓகே இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். இப்போ நீங்க வந்து இந்த பாக்கெட் ஸ்டோரேஜ பயன்படுத்துறீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு இந்த சாட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ்ல பாக்கெட் ஸ்டோரேஜ்க்கான சாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இந்த சாட் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாக்கெட் அப்படின்ற ஸ்டோரேஜ்க்கான சாட் வந்து ஆட் ஆயிடும். இத வந்து கிளிக் பண்ற பாருங்க. நீங்க டைரக்ட்டா இதுக்குள்ள போயிட்டு, நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் பாக்கெட் ஸ்டோரேஜ்க்குள்ளே திரும்ப வந்து போயிடுறேன். ஓகே திரும்ப வந்துட்டேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல பாக்கெட் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பாக்கெட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி இந்த பேஜ் வந்துரும். இப்போ இதுல மோர் இருக்கு 3 டாட் இது வந்து கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க டிசேபிள் பாக்கெட் சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. டிசேபிள் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். டிசேபிள் பாக்கெட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து பாருங்க டூயிங் சோ வில் கிளியர் ஆல் த மெசேஜஸ் அண்ட் ரிமூவ் பாக்கெட் ஃப்ரம் த சாட் லிஸ்ட் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து டிசேபிள் பண்ணும்போது, நீங்க வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ்ல ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோ, வீடியோ எதுவா இருக்கட்டும், டோட்டலாவே எல்லாமே நாங்க கிளியர் பண்ணிருவோம். மொத்தமா வந்து பெர்மனன்ட்டா டெலீட் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தல அந்த சாட்ஸ் லிஸ்ட்ல வந்து அந்த பாக்கெட் சொல்லிட்டு அந்த சாட் வந்தது. அந்த சாட்டையும் நாங்க சேர்த்து டெலீட் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப நான் வந்து டிசேபிள் வந்து குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து டிசேபிள் வந்து குடுத்துட்டேன். குடுத்த பிறகு வந்து பாருங்க, டோட்டலா எல்லாமே வந்து டெலீட் ஆயிடும். இப்ப வந்து பாருங்க, சாட் பேஜ்லயும் அந்த சாட் வந்து இல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாக்கெட் அப்படின்ற சாட் வந்து இல்ல. அதுக்கப்புறம் மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கிற 3 பாலையும் கிளிக் பண்ணிட்டு பாக்கெட்குள்ள போனீங்க அப்படின்னா, அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்டியா தான் இருக்கும். இப்ப நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா டெலீட் ஆயிடுச்சு. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் மெசேஜஸ்க்கும், டிசேபிள்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே. இப்போ உங்களுக்கு பாக்கெட் பர்சனல் ஸ்டோரேஜ் பத்தின டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.